கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கலெக்ஷன்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ, சரிங்களா? ஸோ எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுவேன்லாம் நினைக்கிறேன்ல. ஸோ இந்த ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்களா, இவர் பேர் வந்து சகி, சரிங்களா? இவர் வந்து என் முன்னாள் பையர். ஒரு 3-4 அக்கௌண்ட் வாங்கியிருக்காரு, 2-3 அக்கௌண்ட் சேல் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஸோ இது நான் அவருக்கு பே பண்ணேன். பேமெண்ட் ப்ரூஃபு 11K, சரிங்களா? இவராண்டு ஒரு 7th ரேட் வாங்கி நான் பையருக்கு 15K சேல் அடித்தேன், சரிங்களா? இவராண்டு வந்து 11K நான் வாங்கினேன், 15K சேல் அடித்தேன். 4K என் கமிஷன் நான் உள்ளே வச்சேன், சரிங்களா? ஸோ இது 4K கமிஷன் வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது அது எங்களோட இஷ்டம், சரிங்களா? எங்களுக்கு பையர் கிடைக்கிறோம், நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ பட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஐடி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து நீ என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டு அவன் சொல்லியிருக்கான், நான் இந்த ரேட்டுக்கு வாங்கினேன் ப்ரோ அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என் தலைவன் வந்து பண்ண வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேலை. இதோ நீ இந்த ரேட்டுக்கு சேல் பண்ண, இவ்வளோ என்னாண்ட ஸ்கேம் அடிச்சிருக்க, இவ்வளோ ஸ்கேம்லையும் 4K நான் இவனாண்ட ஸ்கேம் அடிச்சிருக்கேன், இவன் சொன்ன ரேட்டுக்கு நான் சேல் பண்ணி கொடுத்துட்டேன், சரிங்களா? 4Kன்றதுமே என் கமிஷன் தான். அந்த கமிஷன் வந்து நான் இவனாண்ட ஸ்கேம் அடித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லி ஐடியை இவன் ரெக்கவர் அடிச்சிட்டான். எப்படி இவன் ரெக்கவர் அடித்தான்னு சொல்கிறேன்னா, அதில் மெயில் நம்பர் ரிமூவ்டு ப்ளஸ் ஆடட் மெசேஜ் வந்துச்சு. இவன் நம்பர் தான் ஆட் ஆகிடுச்சு, இவன் மெயில் தான் உள்ளே இருந்துச்சு, சரிங்களா? ஸோ கேட்டதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கவர் அடித்தான், நான் ரெக்கவர் அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், சரிங்களா? இப்போ வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறான்னா, அமௌண்ட்டை தரேன்னு ஒரு வாரமாக இழுக்கு அடித்தான். கடைசிக்குமே அதுக்கு இப்போ வரைக்குமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அமௌண்ட்டை தர முடியாது, அதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல், சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. இந்த மாதிரிலாம் ஸ்கேம் அடிக்கிறாங்க, புது டைப்பாக ஸ்கேம் அடிக்கிறாங்க, சரிங்களா? ஐடி சேல் பண்ணி தான்ட்டு நீ இவ்வளோ கமிஷன் வச்சுட்டு அப்படின்றதுக்காகலாம் ஐடி ரெக்கவர் அடிக்கிறாங்க, சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பண்டியாக தான் இருக்குது. வார்த்தை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சரி? உள்ளெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்பி தானே சேல் அடிச்சு தரோம், எங்களாண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஈவன் என்னாட்டே 3-4 அக்கௌண்ட் வாங்கியிருக்கான் இந்த பையன், சரிங்களா? ஸோ அந்த டைமில் நான் ரெக்கவர் அடிச்சுட்டு போனேன், எப்படியோ ரெக்கவர் அடிச்சுட்டு போயிருப்பேன். அந்த அமௌண்ட்லாம் வாங்கிட்டு ஸ்கேம் அடிச்சுட்டு கூட போயிருப்பேன். இது வரைக்குமே என்னாட்ட எத்தனையோ பேர் அக்கௌண்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களாண்டலாம் ஸ்கேம் அடித்து நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, ஒரு நாளைக்கே 4-5 அக்கௌண்ட் சேல் அடிக்கிறேன். அந்த 4-5 பேரும் 5000-6000 அக்கௌண்ட் வாங்குறாங்க. 4-5 பேர்கிட்டேருந்து அமௌண்ட் அடிச்சுன்னா ஒரு நாளைக்கு 30,000-40,000 நான் கமிஷன் பார்ப்பேன். சும்மா சம்பாதிப்பேன் உட்காந்து, அது கமிஷன் சொல்ல முடியாது, சும்மா உட்காந்து சம்பாதிப்பேன். ட்ரஸ்டடாக பண்ணி கொடுத்தாலும் தப்பு, ட்ரஸ்டடாக பண்ணி கொடுக்கறதுனாலும் தப்பு. நான் ஒரு மாதிரி கஷ்டப்பண்டியாக தான் இருக்குது. எனக்காக ஒன்றே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அவன் பையன் அமௌண்ட்டு தரானோ இல்லையோ, அவன் பையன் ஊர் பையன் எவனா ஒருத்தன் பார்த்து நீ ஸ்கேமர்ற அப்படின்னு அவனை சொன்னான்னா எனக்கு அது போதும், சரிங்களா? இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடி சேல் பை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 4 நாளைக்கு 2 days கழித்து புதுசாக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? அது அவேர்னஸ் வீடியோவாக இருக்காது, நார்மல் கண்டென்ட்டாக இருக்கும். ஸ்டே டுகெதர், பை கைஸ். நாளைக்கு அதுக்கடுத்து ஒரு வீடியோ